ஐயா வாங்க, வணக்கம். நலமா இருக்கீங்களா? எதுக்கே சிரிச்ச? நீங்களும் சிரித்தீர்கள், என்னை பார்த்த மகிழ்ச்சியில் தாங்கள் சிரித்திருக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொண்டு அடியேன் நீ பார்த்தவுடன் எமக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மன மகிழ்ச்சியிலேயே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிரித்தேன். நான் நக்கல் பண்ணவில்லைங்க, உங்களை பார்த்த ஒரு சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருந்தது, சிரிச்சிட்டேன். ஒருத்தர் பார்க்குறோம், சொந்தக்கார மாதிரி தெரியுது, பார்த்த உடனே மகிழ்ச்சியில் சிரிச்சிடமா இல்லையா? ஐயா வாங்க, வணக்கம், நலமா இருக்கீங்க கேட்கிறமா இல்லையா? அது சிரிக்கிறது எப்படி சிரிக்கணும்? எப்படி அப்படியே சிரிப்பீங்க? அப்படியா? நான் சிரித்தேன். என்னுடைய சிரிப்பை அப்படித்தான், தாங்கள் தவறாக எண்ண வேண்டாம். சரி, என்ன விஷயம்? நல்ல விஷயம். அப்ப நல்ல விஷயமா நீங்க ஐயா இங்க வாங்குங்க, ஏற்கனவே எல்லாம் போயிட்டாங்க. அதனால நான் ஒரு நல்ல வேலையாக வந்திருக்கிறேன். நீ வந்த வேலை நல்ல வேலை தான். சரி, அது என்ன வேலை? உண்மைதான், நல்ல வேலை இங்க வந்தேன், வேற எங்கேயாவது போயிருந்தேன் அவ்வளவுதான். நல்ல வேலை என்ன வேலை அப்படின்னா அந்த வேலை இல்லைங்க, வேலை காலி இல்ல. எது? நீங்க கிளம்புங்க. ஐயா இங்க வாங்க. நான் இருக்கிற ஆளுக்கே வேலை இல்லாம இருக்கு. உண்மைதான், இருக்கிற தமிழனுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடையாது. ஆனா அடுத்த மாநிலத்துக்காரர் உள்ள வந்துட்டாப்ல. நம்ம சரியா இருந்தோம்னா எப்படி வேலை கிடைக்காம இருக்கும்? நாம சரியான உழைப்பை கொடுக்கறது இல்ல, அதனால நமக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. நம்ம மேல குறை வச்சு மற்ற மேல குறை சொல்லக்கூடாது இல்லையா? நான் ஒரு நல்ல வேலையாக வந்தேன். வெள்ளி மேலே நான் புறப்பட்டு வரக்கூடிய இடத்துல வேட்டை மார்க்கமாக ஒரு அழகான ஒரு புள்ளிமானை கண்டேன். பார்த்தவுடன் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அவா எட்டி பிடிக்க நினைச்சேன், முயற்சி பண்ணேன். ஆனா ஏனோ தெரியவில்லை, இந்த மான்குட்டி மருண்டு ஓடி தங்களுடைய தனி வனத்துக்குள் இழுத்து விட்டது. அந்த மான்குட்டி பிடிப்பதற்கு தாங்கள் அனுமதி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் என்ன முடிவு செய்ய போகிறது சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு இப்படி ஆடுங்க, இல்லைன்னா இப்படி ஆடுங்க, எல்லாமே இப்படியே ஆடிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சிக்கான உங்களை சந்தித்தது. வேற என்ன எனக்கு தெரியும், என்னன்னு புரியலையே இன்னைக்கு. ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? ஓ, மௌனம் சம்மதத்துக்காரின்னு சொல்லுவாங்க, அது போலவா? மான்குட்டி உள்ளது அங்க இருக்குது, பிடிச்சிட்டு போ. ஐயா அது இல்லைங்க, மான்குட்டி உள்ளேதான் இருக்கிறது அப்படிங்கிற போல. அது எங்க இருந்து வந்துச்சு? வெள்ளி மலையில இருந்து. ஏன் அப்படி வந்துச்சு? அது ஓடி வந்துச்சுங்க, நானும் ஓடி வந்தேன். நான் ஓட மான் ஓட, இப்படி ரெண்டு பேரும் வேகமா ஓடிட்டு வந்தோமா இல்லையா? ரெண்டு பேருக்கு ஓட்டப்பந்தயம் வச்சிங்களா? ஓட்டப்பந்தயம் இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. இந்த மானுடி பார்த்த உடனே அதோட அழகுல மயங்கி இந்த மானுடி எப்படியாவது கைப்பிடியா பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக விரட்ட ஆரம்பிச்சேன். அதுவும் கொஞ்சம் மருண்டு ஓட ஆரம்பிச்சது. இப்படி மருண்டு ஓடக்கூடிய நேரத்துல அது ஓட நான் ஓட அப்படியே வேகமா ஓடிட்டு மெய் மறந்து ஓடி வரக்கூடிய நேரத்துல பாருங்க கூடிய கட்டுப்பாட்டு வளையத்துல வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க ஒரு தடவை மாதிரி சொல்லுங்க, விரட்டணும்ங்கறியா அப்புறம் தேடி வந்தோம்ங்கறியா? அந்த மானு வேணுமா வேணாமா? நிச்சயமாக வேணும். அப்புறம் அதை விரட்டி விட்டா? நான் விரட்டி விடவில்லை, ஒரு விளையாட்டு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன அதுட்ட போய் விளையாட்டு தேவை உனக்கு? மானு எனக்கு விளையாடுன்னு ஆசை இருக்குதுங்க. பட்டுன்னு குட்டையில முட்டி இருந்துச்சுன்னா என்ன எது? அப்படி இல்ல, அப்படி உதைக்க வந்துச்சுன்னு வச்சுக்கல, ஒரே ஒரு பிடி தான், ஒரு பிடியில பிடிச்சிருவேன், ரெண்டையுமே பிடிச்சிருவேன். எது ரெண்டையும்? காலு ரெண்டைங்க, காலு ரெண்டையும் பிடிச்சா அதெல்லாம் எப்படி ஓட முடியும், உதைக்க முடியும்? முடியாது. அப்புறம் ஏன் மடியில தான் படுத்துக்கிட்டு கொம்புல குண்டியில குத்தி தூக்குச்சுன்னா? அப்படி குத்தாதுங்க, கொம்போ தூக்க முடியாது. நான் தான் காலை பிடிச்சனா இல்லையா? கொம்போ உடைச்சிருவாரு. காலை பிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி குத்த முடியும்? ஏன் காலை பிடிக்கிறதுக்கு மண்டையில இருக்க கொம்புக்கு என்ன இருக்குது? நான் காலை பிடிச்ச பின்னாடி இருக்க வழக்கம் திரும்பிரும்ல. ஓ, கால்ல விழுந்து கும்பிட்டாப்ல இன்னும் குத்த கூடாதுன்னு விட்டுருமோ? கால்ல விழுந்து கும்பிட்டாப்ல அப்படி இல்லைங்க, காலை பிடிச்சு அப்படியே ஒரே ஒரு சுத்தி சுத்தி அப்படியே மடியில போட்டு அணைச்சிருவேன். அப்ப அங்கேயே செஞ்சு தொலைச்சிக்கலாம்ல, இங்கே இருக்கு வந்தா. கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துச்சு. சரி, அது விளையாட்டு போக்குலே போய் அந்த விளையாட்டை நம்ம காட்டுவோம் அப்படிங்கறக்கா வேகமா வந்துட்டு இருந்தேன். சரி, நீ கூட்டு கொண்டே காட்டு. சரி சரி, நானும் போய் உள்ள போய் காட்டுறேன். அங்க போய் கூடாது. ஏன் இடத்துக்குள்ள வர கூடாது? ஐயா இல்லங்க, மானுடி உள்ள தான இருக்கு, நான் அங்க தான போக முடியும். அதுவா வந்துச்சுனா புடிச்சிட்டு போ. அதுவா எப்படிங்க வரும்? நீங்க அனுமதி கொடுத்தீங்க, நான் உள்ள போயிடுவேன். அண்ணி ஆடவர் உள்ள பிரவேசிக்க கூடாது. அண்ணி ஆடவர்கள் உள்ள பிரவேசம் பார்க்க கூடாது. பிரவேசம் பார்க்க கூடாது இல்ல, பிறகு பிரவேசிக்க கூடாதுன்னா உள்ளே வர கூடாது. உண்மைதான், உள்ள வசிக்க கூடாது, வரக்கூடாது. அப்படினா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு தேவை இல்லங்க. என்னுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள நான் கூட்டியாந்து என்ன பண்றேன்னு கேட்டா உனக்கு தேவையாது இல்லங்க. அப்படி இல்ல, என்னுடைய வேலையை நான் முடிக்கணும் முயற்சியில் நின்னுட்டு இருக்கிறேன். சரி, உன் பேர் என்னையா? பாத்தீங்களா, இப்போவாது அது பேரை கேட்க வேண்டிய இன்னும் வந்தது. கந்தன். கந்தன் என்னத்தை தந்த? தந்தேன் இல்லைங்க, கந்தன். கந்தனா? ஆமாங்க. கா கா இன் காக்கா. காக்காவா? சரி சரி, இல்லைங்க, கந்தன்ங்க என்னுடைய பேரு. சொந்த ஊர் எது? கந்தவிலாச ஊதி இருக்குல்ல. ஓ, அந்த கம்பெனிக்காரரா நீங்க? அது இல்லைங்க, என்னுடைய பெயர் கந்தன். வெள்ளிமலைந்து வருகிறேன். வெள்ளிமலைன்னா அந்த அந்த இதுதானே? எது கொட்டாமடிக்கிட்ட இருக்க இதுங்க? அது இல்லைங்க. உங்க அப்பா பேர் என்ன? பரமசிவன்.
பரமசிவமேனா? ஆமாங்க. ஏங்க தெரிஞ்சிருச்சா? முதல்ல சொல்லப்படாதா? நான் யாரா என்ன சொல்றீங்க தெரியுமா? வெள்ளிமலை பரமசிவமேனா? அட ஆமாங்க தெரியுமா? சரி சரி, அம்மா பேர் கூட நல்ல பேரு. நல்ல பேர் தாங்க, பார்வதி. வயா என்னங்க தெரியுமா? என்ன நம்ம வேலை இருக்க? ஓஹோ, சரி சரி. ஒன்றும் தோத்தோன்னா மூஞ்சி நக்கக்கூடாது. வளர்த்த நாய் மூஞ்சி எனக்கான மாதிரி. அந்த பரமசிவம் பார்வதின்னு சொன்னில்ல, அது யாரு? ஹலோ, என்னங்க என்னங்க தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு தெரிஞ்ச மாதிரி பக்கத்துல வாங்கன்னு சொல்லி உறவுக்கார அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யாருன்னு கேக்குறீங்களே? தாய் தகப்படுங்க. அது தெரியுது. சரி, யார் அவங்க? எங்க அப்பா அம்மாங்க. எங்க இப்ப யார் அவங்க அப்படின்னா என் அப்பா அம்மா தான் அவங்க. உங்க அப்பா அம்மாங்க சொல்லிட்டேன். சரி, அவங்க யாரு? எங்க மறு என்னங்க இப்ப நீங்க குழம்பி இருக்கிறீங்களா, நான் என்ன குழப்புறீங்களா? நான் தெளிவா இருக்கேன். எங்க அப்பா இருக்கிறாருல்ல, அவங்க 2 பேரும் இவங்க பிள்ளை. ஏய் அப்படி வராதுங்க. அவங்க 2 பேத்துக்காங்க நான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நீங்க அப்படி சொல்லாதீங்க. நான் அந்த பிள்ளை வேற, இந்த பிள்ளை வேற. ஐயா, நான் பிள்ளை. ஹலோ, நீங்க பிள்ளைக்கு போறாதீங்க. சரி, நான் கேட்கிறேன். நீங்க மாறு. இங்க இருக்க, நீங்க மாறு. அது சரி. ஓ, அது இல்ல. வேண்டாம் ஐயா, இப்ப அங்க மாறு இல்ல. அந்த மாறு இல்ல, அது வேணாம். நம்ம சடைய மயன் தானே? ஆமாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தெரியாத மாதிரி இப்படி இருக்கிறீங்க, என்ன காரணம்? ஏன் காரணம்னா காரணமா தான். நீங்க காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன்னு தெரியும். மாமே மச்சன்ட்டு விளையாடாம அப்புறம் யார்கிட்ட வேற விளையாட? யார்கிட்ட போய் விளையாட முடியும்? அம்மா மக்களை கண்டா வாய் நிக்காது, கம்மங்கிறத கண்டா கை நிக்காது. கை நிக்காது. ஆஹா. ஆற்று ஆரம்பம் சொல்லுவாப்ல. ஆஹா, அருமையா இருக்குதே. உண்மையில கம்மஞ்சோர கண்டா கை நிக்காது, அள்ளி எப்படா சாப்பிடும் போல தோணுமா? போட்டுக்கிட்டு கசக்கவும் தான். கம்மஞ்சோரா? கசக்கிறது. கம்மஞ்சோரா? இல்ல நீங்க அப்படிதானே சொன்னீங்க. கம்மங்கருது சொன்னது ஏன் தப்பு? அப்படி நினைக்காதீங்க. இல்ல தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. சோட்டால் அடிக்கணும் என் புத்திய. அதான் கம்மங்கருது. இனிமே அப்படி போடக்கூடாதுங்க. கம்மங்கருத கண்டா கை நிக்காது, புடுங்கணும் போல தோணும். யார் வீட்டு தோட்டம்னால கம்மங்கருது அதை பிடிச்சி 2 கசக்கி வாயில போடலாம் தோணுமா? ஆமாங்க. அது மாதிரி மாமச்சனை கண்டா வாய் நிக்காது, ஏதாவது 2 உரண்டை இருக்கணும், பேசணும், பேசணும், வைக்கணும். அதுக்காகத்தான் கேட்டேன். ஆனா கம்மங்கருதாலும் இப்ப எங்க விளையுது அப்படிங்கறது தெரியலையே. தெரியாம சொல்லிட்டு இப்ப நீ அதுக்கு ஆராய்ச்சி இல்லைங்க, அது நானும் அப்படி ஒரு நாளை கசக்கி பார்க்கலாம்னு பாக்குறேன். கம்மங்கருது கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஒண்ணு இருக்கு, தரேன் கசக்கி. இல்லையா, எனக்கு வேணும். எனக்கு கம்மங்கருது கிடைச்சாலே போதும். அம்மா மகன் எங்க இருக்குன்னு தெரியாங்க. நீங்க தர்றீங்களா? அப்ப அவர்கிட்ட இல்லையா? அம்மா யாருக்கிட்ட? சரி சரிங்கய்யா. அதுக்கிட்ட எனக்கு தெரியல இல்லையா உனக்கு? ஆனா தெரியுதுங்கய்யா, யாருங்கிற விவரம் புரியவில்லை நமக்கு. தெரிஞ்சுதான் வந்திருக்க, அப்ப தெரியாத மாதிரி நடிக்கிற. எனக்கு அந்த பழக்கமே. அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க வந்தது நீ உண்மையிலே மானத்தேடி வந்தியா? மானை தேடி வந்திருக்கிறேன் என்பது பொய் தான். 7 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பாதுகாப்பா வச்சிருக்காங்கல்ல, அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நானுங்கிறக்க வந்திருக்கேன். 7 கன்னிமார்கள் சாமி கும்பிடுறாளுக்கு தானே அவங்க? 7 கன்னிமார் சாமி ஓஹோ, கும்பிடுறாங்க. சப்த கன்னிமார்கள். அது வேற. 7 ஆண்மகள் சேர்ந்து ஒரே ஒரு பெண்ணை பாதுகாப்பா வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் அந்த பிள்ளை பாதுகாப்பா வைக்கிறவங்க எங்கிட்ட ஓடிக்கிட்டு போயிருமோ? அது என்னமோ தெரியல, அவங்கள தான் கேட்கணும். இது 7 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பாதுகாப்பு இருக்கிறாங்களே, நியாயமா அது? மாமச்சன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அதுக்கப்புறம் தெரியாத மாதிரி நடிச்சுனாக்கா அப்புறம் எனக்கு கோவம் வருமா? உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போகணுங்கிறக்கா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணக்கூடாது. கோவம் சொல்ற கேளு. எனக்கு தெரியல, நம்பி. ஐயா தெரியுதுங்க ஐயா, அதான் உங்க தங்கச்சியை நான் கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை வந்தா வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு என் தங்கச்சி சொல்லிருச்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? எங்க வந்த ஏங்க இவ்வளவு கோவமா சொல்றீங்க? நீ சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்க நீங்க. ஏன் வேற எப்படி நடந்துக்கிட்டேன்? என்ன சொல்றீங்க அப்படி? என்ன நடந்தது செய்யாம இருந்தமா? போயாங்கிறீங்க, உங்க தங்கச்சி வந்து வரக்கூடாதுங்கிறீங்க. நெருங்கிய சொந்த மாப்பிள்ள. எப்படி சொல்றீங்க? மாயமச்சன் தான். ஓஹோ, மாயமச்சன் தான். ஆனா இவ்வளவு நெருங்கிய சொந்தம் மட்டும் அப்புறம் கிளவி செத்தது கூட வரலன்னா அப்புறம் நமக்கு கோவம் வரும். கிளவி செத்து போச்சா? கிளவி செத்து போச்சா? ஏடா அது செத்து 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கிடக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சா? இருங்க, தெரிஞ்சா தானங்க வருவாங்க. சொல்லி அனுப்பிடுறீங்களா? என்னங்க தகவல் கொடுக்கவே இல்லையே. தகவலாம் சொல்லித்தான் விட்டான். யாருக்கிட்டங்க சொல்லிய? ஆட்டோல குழா கட்டி அங்க ஊருக்குறான்னு சொல்லிச்சு. சரி, உங்களுக்கு தனியா சொல்றதுக்கு கலைமதி அனுப்பிச்சு விட்டுருந்தேன். நல்ல ஆளு பார்த்து. எவ்வளவு காசு கொடுத்தீங்க? 250 ரூபா. 250 ரூபாய் சரியா இருக்கும். அப்பா சேர்த்தேன். எங்களுக்கு தகவல் வரவே இல்லைங்க. இன்னொரு 50 ரூபாய் சேர்த்து போட்டு 2 ஆளு வரல, தகவல் வரல. சரி வராதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கிளவி செத்ததுக்கு நாங்க வரல, அதை கூட விட்டுருவோம். சரி கிளவி பழகட்டா போச்சு, அதை பத்தி கூட. அது சரி சரி. ஊருக்காக போட முடியும், வராதுக்கனால. என் தங்கச்சி சடங்குக்கு சொல்லி விட்டோம்ல, வந்தியா? இல்ல, சடங்கு ஆயிருச்சா? என்ன பூராமே அதிர்ச்சியாவே கேட்டீங்கன்னா? எங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா எங்களுக்கு? மகாத்மா காந்தி செத்து போயிட்டாரு தெரியுமா இல்லையா? செத்து போயிட்டாரா? செத்துட்டாரா? ரைட்ரா, நீங்க பல ஆண்டா கோமால இருப்பீங்க இருக்கு. நீங்க எங்க உங்க தங்கச்சி
சடங்கானத ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அதையும் சொல்லித்தான் விட்டேன். யாருகிட்டங்க சொல்லி விட்டீங்க? அவன் ஸ்ரீராம்கிட்ட நேத்து தான் பார்த்தேன் அவனை. நேத்து தான் பாத்தீங்களா? ஏக்கா காரைக்குடி பஸ்ஸால் நின்று நேத்து தான். சரி, அன்னைக்கு போனேன் போல இருக்கு, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நல்ல விஷயம் தான் போகுது. ஆள் நல்லா தான் இருக்கேன். ஏக்கா அதே பழக்கம் மாறல. நேத்து கச்சேரி போயிட்டு இன்னைக்கு ஒரு பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? நல்ல விஷயம் தான். ஏக்கா இருங்க. ஆனா சட்டை ஊரா அழுக்காக்கிறதுக்கு முன்னே எந்த சாக்கடைக்குள்ள படுத்துக்கன்னு செஞ்சிடல. இல்ல நீங்க எவ்வளவு காசு கொடுத்து விட்டீங்க? அவன் 300 எடுத்துட்டேன். நல்ல விஷயம். 300 ரூபாயா? 2 கோடி ஆயிடுச்சு. சரி, கிளவி சத்தத்துக்கு நாங்க வரல, செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க. புள்ள சடங்கனுக்கு நாங்க வரல, நீங்க என்ன பண்ணீங்க? நான் தான் குடிசை கட்டினேன். அப்புறம் வேற என்ன பண்ணி தொலைக்க? நீங்களே குடிசு கட்டினீங்களா? யாரும் ஆள் இல்லை. இப்போ அதுக்குள்ள வெளியே நிக்க வைக்க முடியும் அந்த பிள்ளையா? எங்க உடனே அப்புறம் ஆளு வரலனா உடனே எங்க மாமக்கார வரலையான்னு சொல்லி உடனே இன்னொரு ஆள் விட்டுருக்கணுமா இல்லையாங்க? அதுக்காக அந்த பிள்ளைக்கு நீங்களே குச்சி கட்டி அவனுக்கு 300 ரூபா கொடுத்து விட நான் அப்படியே இதே வேலை. இல்ல, நீங்க இருக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இன்னொன்னு மாப்பிள்ளைங்க ஏறு. சொல்லுங்க மச்சான். நல்லா சொல்லுங்க கேட்டுக்க. அந்த பிள்ளை மாசம் மாசம் சடங்காது. மாசமா கிளவி செத்த அன்னைக்கு தான் அந்த பிள்ளை சடங்காச்சு. இது 3 வருஷம் ஆச்சு, அது 3 வருஷம் ஆச்சு. ஆஹா, ரெண்டுமே 3 வருஷம் ஆயிடுச்சா? இதோட 36 குடிசை கட்டியிருக்கேன். வருஷத்துக்கு 12 குடிசை. 36 குடிசை கட்டி இருக்கீங்களா? 3 வருஷம் ஆச்சுல்ல. மிகப்பெரிய திறமைசாலிங்க. 2 ஒயின் ஷாப்புக்கு வாடகை விட்டுருக்கேன். அதில் தான் வந்து குடும்பம் ஓடிட்டு இருக்கு. மதுபான கடைக்கு அதையுமா விட்டுருக்கீங்க? இங்கே திடீர்னு இலக்கணம் பேசினா இப்போ கோவம் வந்துடுறேன். ரொம்ப கேரக்டராக மாறுவேன். சரி சரி, ஒரு முயற்சி தான். சொல்கிறேன் கிளம்பிச்சேன். சரிங்க. அடுத்த மாதத்துல வந்து கிடுகு விலை ஏறிக்குச்சு. கிடுகு ஏறி போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம தங்கராசன் ஒருத்தர் இருந்தாப்புல, கிடுகு தங்கராசு. அந்த ஆள் மண்டை நல்லா இருக்காரு. நாடக அமைப்பாளர். அவர் மண்டை போட்டு எப்போ மண்டே போட்டாரா? ஆமாம். இறைவனடி சேர்ந்து விட. சரி, இல்லைங்க, இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவலை சொல்றேன். அதானே நீங்க மன வருத்தம் சொல்றீங்க, நானும் கொஞ்சம் மன வருத்தத்தோட இறந்து விட்டார். மேஜர் சுந்தரராஜ் மாதிரி பேசக்கூடாது. கமான் உடனே வாங்க. சரிங்க, அவர் இறந்து விட்டார். அதனால என்ன பண்ணலாம்? கேதம் கேட்க போக சொல்ல உடனே. சரி, அடுத்த மாசத்துல இருந்து குடிசை போடுற வேலையை நீ எடுத்துக்க. என்னால கிடுகு வாங்க முடியாது. அடுத்த மாசம் இருந்து குடிசை நான் போடணுமா? இல்லைன்னா அந்த பிள்ளை சடங்கு ஆகாத மாதிரி ஏதாவது பண்ணு. இது வேணா பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கிடுகு விலை ஏறி போயிடும், அதுக்கு ஆள் கூலி வேணும், போய் ஏத்திட்டு வரணும், அதெல்லாம் ரொம்ப சிரமம் தானே. ஆனா இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க பத்தியில, அந்த பிள்ளை சடங்கு ஆகாத அளவுக்கு என்ன வழி பண்ணுமோ அதை நான் பண்ணிடுறேன். தாரு ஈர் கொண்டு வந்திருக்கியா? தாரு உருண்டையா? எதுக்குங்க அது? கேட்டேன். தாரு உருண்டையை வச்சு எங்க வச்சு என்ன வச்சு அடைக்கத்தான். அது சாலையில தானே போடுவாங்க. ஊத்தே ஊறக்கூடாது. நான் உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல, விவரம் புரியாதவர்களுக்கு அந்த சிறு வயசா இருந்தா விளக்கமா சொல்லி தானே புரிய வைக்க முடியும். நான் விளக்கம்னா ஊர்ல இல்ல, நான் செருப்பு இதுக்கு நல்ல வழி இருக்கு. ஐர குஞ்சா, ஒரு பால், ஒரு பாக்கெட் பால். ஏப்பா நீங்க என்னடா கிணத்துல ஊத்தடைக்கிறதுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா, இன்னையில இருந்து அந்த பிள்ளை சடங்கே ஆகாது. அதுக்கு நான் என்ன வழி நான் பாத்துக்கிறேன். ஏங்க அழைத்து வந்து விடுறீங்களா? நீங்களும் ஊத்தத்தனக்கு அடைக்க சொல்றீங்க. தையல் கீழே போடுவான் போல இருக்கு. அழைத்து வாருங்கள், வரலாம். சிக்கிச்சு மணி பரிசு தைச்ச மாதிரி தைச்சு பிடுங்குறீங்க.